அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் தி 2025 G7 சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2022 பவாரியா ஜெர்மனில நடந்திருக்கும். 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா ஜப்பான்ல. 2024 அப்போலியா இன் இட்டாலி. இதுதான் 50வது மாநாடா இருந்திருக்கும். ஸோ 51வது மாநாடு பார்த்தீங்கன்னா, கனானாஸ்கிஸ் அப்படிங்கிற இந்த சிட்டில நடக்கப் போகுது. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடால இருக்கு. சரிங்களா? கனானாஸ்கிஸ் சரியா? அடுத்தது விச் இயர் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் பை யுனைட்டட் நேஷன்ஸ் அஸ் தி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளாசியர் பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையால் எந்த ஆண்டு சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025 தான். அதே மாரி 2025 தான் நம்ம குவாண்டம் டெக் இயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி 2025 வந்து கோஆப்பரேட்டிவ்ஸ்க்கான இயர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி 2025 வந்து பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுக்கான இயரும் இதுதான். சரியா? அடுத்தது ரஷ்யா, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். 4 நாடுகள குடுத்திருக்காங்க. ஹவ் மெனி ஆஃப் தி அபவ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் G7 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேற்கூறியவற்றில் எத்தனை நாடுகள் G7 நாடுகளில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? G7 கண்ட்ரீஸ்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கா, அடுத்தது கேனடா, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு UK, நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிரான்ஸ், அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, இட்டாலி, அடுத்தது ஜப்பான். சரிங்களா? ஸோ அமெரிக்கா, கேனடா, UK, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான். இவங்க தான் அந்த 7 நாடுகள். சரியா? யாரு வரமாட்டாங்க அப்டின்னா, ரஷ்யா வரமாட்டாங்க. சரியா? ரஷ்யா வராது. ஜெர்மனி வரும், ஜப்பான் வரும், இட்டாலியும் வரும். இப்ப ஹவ் மெனி ஆஃப் த அபவ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் G7 அப்டின்னா, ஒன்லி 1 அப்டிங்கிறது தான் ஆன்ஸர். சரியா? ஸோ முன்னாடி G8ன்னு இருந்திருக்கும். அப்புறம் ரஷ்யா வெளிய போய் இப்ப G7 ஆயிருச்சு. சரியா? இப்ப ரஷ்யா கிடையாது அதுல. ஆப்ஷன் ஏ. அடுத்தது. இந்த செம்மொழி டே இன் தமிழ்நாடு இஸ் அப்சர்வ்ட் ஆன் தமிழ்நாட்டில் செம்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி. சரியா? அடுத்தது தி டாப் கண்ட்ரி இன் டெர்ம்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் முன்னணியில் உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அமெரிக்கா. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.